எங்களது மாடித்தோட்டத்தில் 3 தொட்டிகளில் ஆரோக்கியமாக வளரும் புதினா செடிகளை நீங்கள் இந்த வீடியோவில் காணப்போகிறீர்கள். புதினா செடி வீட்டிலேயே எளிதாக வளர்க்கக்கூடியது. புதினா செடியை தொட்டிகளில் அல்லது பிளாஸ்டிக் கவர் பைகளில் நன்றாக வளர்க்க முடியும். தினசரி உணவில் சுவையும் நறுமணமும் தரும் புதினாவை நம்முடைய மாடித்தோட்டத்தில் வளர்ப்பது மிகவும் எளிது. புதினா செடி வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு முறையை பற்றி பார்ப்போம். புதினா செடியை கட்டிங் மூலமாக பதியம் செய்து வளர்க்கலாம், அல்லது சந்தையில் வாங்கி வரும் புதினா கட்டுகளை இலைகளை பறித்துவிட்டு தண்டுகளை நீரில் 3 முதல் 4 நாட்கள் வைத்திருந்தால் தண்டில் வேர் வரும். பிறகு தண்டை தொட்டிகளில் நடுவதன் மூலமும் வளர்க்கலாம். புதினா செடிக்கு அடிக்கடி நேரடியாக சூரிய ஒளி தேவைப்படாது. மண் எப்போதும் ஓரளவு ஈரப்பதம் கொண்டிருக்க வேண்டும். அதனால் தினமும் சிறிதளவு நீர் ஊற்றினால் போதும். அதிகமாக நீர் ஊற்றினால் வேர்களில் துர்நாற்றம் மற்றும் அழுகல் ஏற்படும். மண் சற்று உலரும்போது மீண்டும் நீர் ஊற்றுவது சிறந்த நடைமுறை. இயற்கை உரம், கிச்சன் வேஸ்ட் கொடுத்தால் செடி ஆரோக்கியமாக வளரும். புதினாவின் பயன்கள்: உடலுக்கு குளிர்ச்சி தரும் இயற்கை மூலிகை. செரிமான கோளாறுகளை சரிசெய்ய உதவும். வாயு தொல்லை, குமட்டல், வாந்தி ஆகியவற்றை குறைக்கும். தலைவலி மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் நறுமண மருத்துவ குணம் கொண்டது. பல், ஈறு மற்றும் வாய்நாற்றம் பிரச்சனைகளுக்கு இயற்கையான தீர்வு தரும். புதினாவை தேநீரில், சட்னியில், ரசத்தில் மற்றும் ஜூஸ்களில் பயன்படுத்த சுவையையும் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கும். நன்றி. இயற்கை வளங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதுபோன்று மாடித்தோட்ட வளர்ப்பு செடிகளை பற்றி பார்ப்பதற்கு மற்றும் புதினாவை பயன்படுத்தி தேநீர் மற்றும் சட்னி செய்முறைகளை வரும் வீடியோக்களில் பார்க்கலாம்.